பள்ளியில் இன்று வித்தியாசமான ஒரு குடியரசு தின விழா. 3ஆம் வகுப்பு டீச்சர் 3ஆம் வகுப்புலேயே இன்னைக்கு குடியரசு தினத்தை கொண்டாடுறாங்கல்ல, இது அவங்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு. இது மாதிரி என்னைக்காவது நம்ம கொண்டாடிட்டோமா? டீச்சரை சிறப்பு செய்யணும்னு நினைச்சா அவங்க வகுப்புலேயே அவங்க குடியரசு தினத்தை கொண்டாடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கிட்டோம். உருவாக்கணுமா? இது எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருந்ததா? இருந்ததா? வராதவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. சரியா? இப்போ நம்ம டீச்சர் வந்து இந்த வருஷம் நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்து பணி ஓய்வு பெறக்கூடிய ஒரு தருணம். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த குடியரசு தினத்துக்கு டீச்சர் வருவாங்க. அடுத்த வருஷம் டீச்சர் நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிட்டோம்னா வந்து எல்லாருக்கும் பிரைஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க. வருஷம் வருஷம் நம்ம ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் டீச்சர் வந்து சீஃப் கெஸ்ட் ஆண்டு விழா, குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, பொங்கல் விழா, ஆசிரியர் தின விழா எல்லாத்துக்கும் டீச்சர் கூப்பிடலாம். சரியா? கூப்பிட்டு நம்ம டீச்சரை ஒவ்வொரு வருஷமும் ஒரு 4-5 முறை அழைத்து நம்ம அவங்களுக்கு சிறப்பு செய்யலாம். செய்யலாம் டீச்சர். ஆசிரியர் நமக்கு எல்லாருக்குமே எல்லா ஆசிரியர்களையும் நமக்கு பிடிக்கும். டீச்சர் வந்து நமக்கு பொதுவாக எல்லா விஷயங்களையும் ஒத்துழைப்பு தருவாங்க. ஒரு எனக்கு இப்போ நம்ம பள்ளி மேலாண்மை குழு கூட்டணும்னா ரோட்டில் போய் நின்று ஆளை கூப்பிட்டு வருவாங்க. இனிமேல் யார் போனால் சார் 2 பேருக்கு வண்டி எடுத்துட்டு 2 பக்கம் அனுப்பி விட்டுறணும். ஜெயந்தி டீச்சரை முன்னாடி நின்று கூப்பிட சொல்லணும். அடுத்து ரம்யாக்கா உள்வேலை செய்வாங்க. நம்ம ஸ்கூலில் இது இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு கவலையோடு மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஆண்டும் டீச்சர் வரணும், நம்ம கூட குடியரசு தினம் சுதந்திர தினம்லாம் கொண்டாடணும். இப்போ முக்கியமாக 5ஆம் வகுப்பு மாணவர்களை காட்டி அவங்க 2 பேரும் வந்தவங்களுக்கு உண்மையிலே தனிப்பட்ட பாராட்டு. யோகியா படிச்சுட்டு இல்லையா? மற்ற பிள்ளைங்களுக்குலாம் எழுதி கொடுத்தேன், படித்தாங்க. ஆனால் மழை வருது வர வேண்டாமே அக்கறை இல்லாமல் இருந்துட்டாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் வந்துட்டீங்கல்ல. இப்போ நான் மெசேஜ் போட்டதை எல்லாருக்கிட்டையும் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் நான் போவேன்னு சொல்லி வந்த பிள்ளைகளுக்காக இன்னொரு ஸ்பெஷல் கிளாப்லாம் மாணவர்கள் அனைவருக்கும் ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். 2ஆம் டீச்சர் 3ஆம் சார் 4ஆம் சார் 1ஆம் எல்லாருமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இதனால் மாணவர்களுக்கு பாராட்டுகளை விட ஆசிரியர்களுக்கு அதிகப்படியான பாராட்டுகள் சொல்லிக்கிறேன். ஆசிரியர்களுக்கு ஒரு 2 கொடுத்துடலாமா? இன்னைக்கு 2 கொடுக்கலாமா? 1 கொடுக்கலாமா? 2 கொடுத்துடலாமா? இன்னைக்கு